எஸ்ஜிபியை வந்து நீங்கள் எப்படி இந்த பாண்டை வந்து நீங்கள் எப்படி வந்து அப்ளை பண்ணி எப்படி வாங்கிக்கலான்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக வந்து எல்லா பேங்க்ஸ்லேயும் நீங்கள் என்ன பண்ணலாம், ஆன்லைன் பேங்கிங்லாம் நீங்கள் வாங்கிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா போஸ்ட் ஆஃபீஸில் நீங்கள் வாங்க முடியும். தென் பார்த்தீங்கன்னா ஸ்டாக் புரோக்கர்ஸ் மூலமாகவும் நம்ம வாங்கிக்க முடியும். தென் இந்த எஸ்ஜிபி மூலமாக நீங்கள் வாங்குகிற இந்த பாண்ட்ஸை வந்து நார்மலாக நீங்கள் டிமேட்டில் வாங்கி வைக்கிறீங்க, ஒரு டிமேட்டில் வாங்கி வைக்கிறீங்க அப்படின்னா உங்களால் என்ன பண்ண முடியும், நீங்கள் வாங்கினதுக்கப்புறமா இப்போ நார்மலாக ஒரு ஸ்டாக்கை நீங்கள் ட்ரேட் பண்ணுற மாதிரி இதை ட்ரேட் பண்ணியும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஏர்ன் பண்ணலாம். இதுக்கும் இதில் வந்து சான்சஸ் இருக்குது. பார்த்தீங்கன்னா சார்ஜஸ், அதாவது இப்போ நீங்கள் ஃபிசிக்கல் கோல்டாக போய் ஒரு கடையில் ஏதாவது கோல்டு ஜுவல்லாவோ இல்லை காயினாவோ வாங்குறீங்க அப்படின்னா அன்னைக்கு கோல்டு ரேட் எவ்வளவோ அந்த ரேட்டை மட்டும் கொடுத்து உங்களால் வாங்க முடியாது. அதுக்கான செய்கூலி சேதாரம் ரெண்டுமே நீங்கள் கொடுத்து தான் வாங்கணும். அது போக ஜிஎஸ்டி நீங்கள் கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும். இதெல்லாம் கொடுத்தா தான் உங்களுக்கு என்ன கிடைக்கும், அந்த கோல்டு ஜுவல்லோ இல்லை காயினோ உங்களுக்கு கிடைக்கும். மற்றபடி நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக கோல்டுக்கான அமௌண்ட் மட்டும் கொடுத்தீங்கன்னா இட் இஸ் நாட் அட் ஆல் பாசிபிள் டு பை, கரெக்டுங்களா? பட் எஸ்ஜிபியில் அந்த மாதிரி சார்ஜஸ் எதுவுமே கிடையாது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் கோல்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கோல்டுக்கான அமௌண்ட் ப்ளஸ் செய்கூலி செய்தாலும் எல்லாமே கொடுத்து வாங்கினாலும் நாளைக்கு நீங்கள் அதே கோல்டை விற்கிறீங்க அப்படின்னா அன்றைக்கி அந்த கோல்டோட ரேட் எவ்வளோன்னு பொறுத்து உங்களுக்கு காசு கொடுப்பாங்களே தவிர நீங்கள் வாங்கும்போது ஒரு செய்கூலி செய்தாலும் கொடுத்தீங்களா அது வந்து விற்கும் போது உங்களுக்கு கிடைக்காது. இது காமன் தானே. பட் நம்மளோட இந்த எஸ்ஜிபியில் நீங்கள் வாங்குறப்ப இந்த செய்கூலி சேதாரம் கொடுக்க அந்த மாதிரி சார்ஜஸ் எதுவுமே கிடையாது. ஈவன் தோ நீங்கள் வந்து என்ன சொல்கிறது, ஆன்லைனில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க, இந்த பாண்ட்ஸை பர்ச்சேஸ் பண்ணும்போது உங்களுக்கு சில ஆன்லைன்ஸில் வந்து டிஸ்கவுண்ட் பே வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ நான் வீடியோ ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி இப்போது நம்மளுடைய ஆர்பிஐ அதாவது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து 2 சீரீஸ், அதாவது 3வது and 4வது சீரியஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. எஸ்ஜிபி ஸ்கீமுக்கான சீரியஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதோட டேட் நான் இப்போ சொல்கிறேன். ஸோ 3rd சீரியஸ், அதாவது 2023-24 3rd சீரியஸ் எப்போன்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் 18 டிசம்பர் 22 வரைக்கும் நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அப்ளை பண்ணிக்கலாம். எஸ்ஜிபிக்காக நீங்கள் அந்த பாண்டுக்கான ஸ்கீமை வந்து நீங்கள் அந்த ஸ்கீமை வந்து அப்ளை பண்ணிக்கலாம். தென் இதோட இஷ்யூ வந்து எப்போன்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் 28 அன்னைக்கு உங்களுக்கு ஆர்பிஐட்டேருந்து நம்மளுக்கு என்ன கிடைக்கும், அந்த இஷ்யூ வந்து கன்ஃபார்ம் ஆகிடும், இஷ்யூ பண்ணிவிடுவாங்க. இந்த இஷ்யூ எல்லாமே வந்து யார் கண்ட்ரோலில் தான் இருக்கும் அப்படின்னா ஆர்பிஐ கண்ட்ரோலில் தான் இருக்கும். அண்ட் சீரியஸ் 4 பார்த்தீங்கன்னா February 12 February 16 வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். அண்ட் இதோடைய இஷ்யூ டேட் பார்த்தீங்கன்னா February 21. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் ஃபஸ்ட்டு சொன்ன டிசம்பர் 18 டிசம்பர் 22 சொல்லப்படுற சீரியஸ் 3 வந்து இட்ஸ் லைக் அப்ளை பண்ணுறதுக்கான டேட். பட் இஷ்யூ டேட் எப்படின்னா டிசம்பர் 28. அதே மாதிரி சீரியஸ் 4ல் February 12 February 16 வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். அது இஷ்யூ டேட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா February 21 இஷ்யூ டேட். இதை இஷ்யூ பண்ணுறது யார் அப்படின்னா நம்மளுடைய ஆர்பிஐ, அதாவது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. ஸோ எனக்கு தெரிஞ்சு எஸ்ஜிபி பற்றின சில முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ் அண்ட் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிட்டு நினைக்கிறேன். இதில் ஏதாவது பாயிண்ட்ஸ் நான் சொல்லாமல் விட்டுருக்கலாம், இல்லைனா இதில் ஏதாவது பாயிண்ட்ஸ் உங்களுக்கு தெரியாமல் இருக்குது, புரியாமல் இருக்குது அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தென் இது எல்லாமே முழுக்க இந்த சேனலில் நான் போஸ்ட் பண்ணுற எல்லா வீடியோலையுமே நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுற எல்லா டாபிக்ஸுமே வந்து நானாக படித்து எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறது மட்டும்தான். அது தவிர நான் சொல்கிறது 100% உண்மை தான், இதுதான் அப்படிங்கிற ஷூரிட்டி கிடையவே கிடையாது. ஓகேங்களா? இது எல்லாமே கம்ப்ளீட்டாக வந்து எஜுகேஷ்னல் பர்பஸ்க்கு மட்டும்தான். தென் இந்த வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. பிகாஸ் நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ அண்ட் டேக் கேர். அண்ட் மறக்காமல் இந்த எஸ்ஜிபி ஸ்கீமை யார் வந்து அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகேங்களா? தேங்க்யூ.